பணம் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். இதே ஒரு 4 பேர் உனக்கு சிக்கடிச்சாரு. ஏன் அலைய வச்சாரு? நீ கேட்டது 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 9 லட்சம் ரூபாய். ஆமா 9 lakhs. அங்க போய் கதுக்கிறியா கும்பா? அங்க திறக்க வேண்டியதுதானே? எத்தனை ஆயிடுச்சு அவங்க அம்மா தாலியா இருக்கு அவங்களுக்கு மென்டல் இல்ல. சாப்பாடு போறான்னு நீ சொன்னது இருக்கிறவங்களுக்கு கேக்குமா? கறிவாய் பார்த்தமா ரசத்தமா வடத்தமா கட்டிக்கிறா பாரு அப்படியே அப்படி சொன்னதா கட்டிக்கிறியா அப்படியே அந்த சாப்பாட்டுல பக்கத்துல உட்கார முடியல, காது கீஞ்சி போகுது. ஆமா கீஞ்சி போச்சு செஞ்சுக்கணும். அதான் இன்னும் சொல்லி தப்பு இல்ல. ஏன்னா நீ பணம் கேட்க சொல்ல, ஐயா சாமி பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு அன்னைக்கு கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது. இன்னைக்கு பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட ராஜா யாருன்றது. சரி விடுங்கண்ணே, நீங்க அவரை பணம் கேட்டீங்க, அவர்தான் பணம் கொடுத்துட்டாருல்ல, இதுக்கப்புறம் பணம் கொடுத்தா இருப்பாரு. அவர் தான் 40 முறை அலையணும். போங்க. தலையத்தை அஞ்சுதானே ஆகணும். 9 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறான். அவன் தலையத்தை அஞ்சுதான் ஆகணும். அவன் குடும்பம் இப்ப அங்க இருக்குது. இப்ப குட்டு குத்தா பாரு 9 லட்சம். அவன் கடைக்கார கைக யாரு கொடுத்தவரு? வாங்கின நீங்க வாங்கணும் வரலப்பா வரல. 9 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி வச்சுரு வீட்டுல உட்காந்து நான் சேர போட்டு உட்காந்து காலை ஆட்டிக்கொண்டே இருப்பேன். நான் காலை ஆட்டுவேன். சில பேரு ஊர்ல கடனுக்கு மயிறு எமனுக்கு உயிரன்னு பணத்துக்கு எதுக்கு நாணயம் பேர் வச்சேன் தெரியுமா? அந்த நாள்லயே நான் நயத்தோடு இருக்கணுன்றதுக்காக தான் நாணயம் பணத்துக்கு பேர் வச்சான். உன்ன மாதிரி நாடோடு இருக்கிறதுனால அதனுடைய பேரு மதிப்பு மரியாதை கெட்டு போச்சு. பணம் வாங்குறதுல போற வரலாம் ஓத்தாங்க அம்மா தேடிய பேர் கேக்குறியா? உலகத்திலே சிறந்த கோயில் தாயின் உள்ளம், உலகத்திலே சிறந்த தெய்வம், நம்மை 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய். உலகத்திலே மிக சிறந்தவர்கள் தாய் தந்தையை நேசிப்பவர்கள் மட்டுமே. தலைக்கு மேல் உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை ஒரு நாளும் நம்மால் தலைகுனை வைத்து விடக் கூடாது. சேரக்கூடாது. சேர்ந்தால் பணமும் பதவியும் மோசமான வியாதிதான். உயிர் தந்த தாய்க்காக கண்ணீர் விட யோசிப்பார்கள், கண்ணீர் தந்த காதலிக்காக உயிரே விட துடிப்பார்கள். காரணம் போல்சி அந்த வகை சேர்ந்தவன். எப்படி 9 லட்சம் வாங்கினா தெரியுமா? பொண்ணு கல்யாணத்துக்கு. பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? இவனுக்கு ஒரு பொண்ணு 2 பொண்ணு கிடையாது. சரி மொத்தம் 3 பொண்ணு. 3 பொண்ணு வெரி பண்ணிட்டு நோட்ட கலைகாரன் ஓடி போச்சா? ஆமா. அப்புறம் கல்யாணம் ஒரு வாரம் 10 நாள்ல கண்டுபிடிச்சு வீட்டுக்கு நோட்டா. ஓடி போன பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு நோட்டா. சரிண்ணே. இவன் பங்கு மகள் எதிரி வீட்டுக்காரன் கொண்டா முப்தா மொத்த பேரும் காரி காரி கூப்பிடுறாங்க, கழுவி கழுவி அக்கம் பக்கங்கறவங்க காரி மீறாங்க. சரி வயசுக்கு அந்த பொண்ணு 2 இருக்கு. ஓடுகாலி பண்ணிட்டு வந்து வீட்ல வச்சுக்கிறியா? இருக்கிற 2 பொண்ணு யாரா கல்யாணம் பண்ணி போவாங்கன்னு நாயமான கேளுறேன். இவனுக்கு மனசு தாங்கல, மனசு வருது. சரி இவங்க மச்சானுக்கு சொல்லிட்டு போன் அடிச்சா மைசூர் இருந்து அவர் வந்துட்டாரு. வயசு வித்தியாசம் பார்க்காத வந்ததுல 2 காலம் புடிச்சு ஓவன் ஆயிரம். யார் இவரு? ஆமா தலையேத்தி வீந்தன அவன. அவர் என்ன நினைச்சா தெரியுமா? நம்ம அக்கா வீட்டுக்காரரு, நம்மளோட வயசுல மூத்தவரு. சரி நம்ம கால புடிச்சு ஆயிராரு. நம்ம அக்கா பொண்ணுக்கு நம்மளே வாழ்க்கை கொடுக்கணும்னா வேற என்ன பண்றதுன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. சரி அந்த மனுஷன் இட்டு போற பொண்ணு உண்மையே கடவுள் நான் அவரு. இவன் என்ன பண்ண தெரியுமா? சந்தோஷத்துல நம்ம மச்சான்கா நம்ம மானத்தை காப்பாத்திட்டாரு. அது சொல்லிட்டு கேட்காத போறாரு. பத்திரிகை அடிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு துட்டு வேணும் இல்லையா? ஆமாண்ணே. 10 லட்சம் ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு நிலைமை கல்யாணம். அப்படியே பார்த்தா 10 லட்சம் ரூபாய் ஆகும். இவன் ஓனர் ஆண்ட போறான். எப்படி போன துட்டு கேட்க ஒரு பயபக்தியா போகணும். கொச்சு போட்டு ஃபுல்லா அந்த மாதிரி பணம் யாரும் 40 முறை இருந்தாலும் யாரும் தர மாட்டாங்க. ஆமாண்ணே. இவங்க வீட்டுக்கார அம்மா நேரா இவன் இப்ப போனாங்க. கண்ணீரை கம்பளமா போய் காலை பிடிச்சி நாங்க முதல்ல இருக்காங்க. சரி ஐயா உன்னால ஒரு வலை கெளிட்டோம், என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். அன்னைக்கு நல்லது நினைச்சு அவர் பணம் கொடுத்தாரு. என் வீட்டுக்கார ஒரு தைரிய நாடகக்கான ஃப்ரெண்ட் பணத்தை எண்ணி வாங்கி வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். பேத்தியும் பிறந்து போச்சு. ஆமாண்ணே. இன்னைக்கு சொல்றான் இவரு கையும் ஆட்டு வரான், காலும் ஆட்டு வரான், வேற என்னென்னத்தையோ ஆட்டு வர. அடிக்கும் போது என்ன எறும்பு கத்துற மாதிரி கத்துறான். மனுஷன்டா இந்த மாதிரி கத்தாத. நீ யாரு? நான் யாரு கேட்டுக்கோ. இவ்வளவு நேரம் பார்த்தாங்க அம்மா செவிடிய பையன் ஆணிக்காலாம். இப்போ இவன் எஜமா தெரியுது. ஆணிக்கால் தான் அவன் வந்துச்சு.
இருக்கிற அண்ணன் வந்ததுமே கேட்டாரு பாரு எந்தெந்த கம்பெனில வந்து இங்க ஆடணும்ட்டு உங்க அப்பா யார்? எங்க அப்பா. சரி பட்டு விட்டு போடு செவடியா பையா எங்க அப்பா எங்க உங்க அப்பா முடியும் 172 சென்டிமீட்டர் ஹைட் 105 கிலோ வெயிட் அம்மால தட்டா அதோ போய் வந்துரும் ஜாக்கிரதை ஏன்னா டென்ஷன் ஆகுது எங்க அப்பா உங்க அப்பா வெக்கையில அது கிராஸ்மே அவர் கிராஸ்